ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அரவுண்ட், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குச்சந்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்னைக்கு வர்த்தகமாயிட்டு இருந்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 126 ரூபா. இப்போ இந்த கம்பெனியை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. 2019 ஆண்டு நிதி அறிக்கையின்படி இந்த பங்கோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1000 ரூபா. ஆனால் இன்னைக்கு வர்த்தகமாயிட்டு இருக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 126 ரூபா. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பொருள் 126 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி. இவ்வளோ சீப்பாக கிடைச்சா முதலீடு செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யலாம். இருந்தாலும் மற்ற ஃபண்டமெண்டல் காரணிகளை செக் பண்ணிட்டு இதில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய வேல்யூ ப்ளஸ் 10 பாயிண்ட்ஸ். இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே இருக்க ஐ ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸை இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபண்டமெண்டலோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ 1000, ஷேர் பிரைஸ் 126. எந்த அளவுக்கு ஷேர் பிரைஸை விட வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பங்கு ஏற்றத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பங்கு ஏற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் இன்கம் கடந்த 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, நல்ல விஷயம். இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி லாபத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கம்பெனி லாபத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸ்டாண்டலோன் கன்சாலிடேட்டட் நாம கன்சாலிடேட்டடை பார்த்து தான் வேல்யூஸ் போட்டிருக்கோம். பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 7க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 7 to 14 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ், 14லேருந்து 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பிஇ ரேஷியோ 20க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு குறைவு. அதில் முதலீடு பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பங்கோட பிஇ ரேஷியோ 1.25. ஸோ இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் கேப் இந்த பங்கோடது 5400 கோடி. ஸோ இது வந்து நம்ம கிரைட்டீரியா படி மிட் கேப் ரேஞ்சில் வருது. டெப்ட் கடன் பொதுவாக ஃபினான்ஸ் செக்டர் வந்து கடன் வந்து அதிகமாக வாங்குவாங்க. அந்த வகையில் இந்த கம்பெனியோட டெப்ட் வந்து 1 லட்சம் கோடி. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது, அதனால நாங்கள் எக்ஸ்மால் கொடுத்துருக்கோம். இவங்க கிட்ட இருக்க டோட்டல் அசட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,22,000 கோடி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதாவது கடனுக்கும் மொத்த பங்குக்குமான விகிதம் 1க்கு கம்மியாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம். பட் இது வந்து ஒரு ஃபினான்ஸ் ஸ்டாக்கு, அவங்களுக்கு யூஸ்வலாக கடன் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் 6.42 அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ் மார்க் கொடுத்துருக்கோம். இதை கன்சிடர் பண்ணதுன்னா பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ரிசர்வ்ஸ் கஷ்ட காலத்துக்கு தேவையான பணம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,000 கோடி வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். புக் வேல்யூ டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லியபிலிட்டிஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இவங்க கிட்ட இருக்க மொத்த சொத்துல இருந்து மொத்த கடன்பாடுகள் மைனஸ் பண்ணி வர வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூட வகுத்தா வர வேல்யூ தான் புக் வேல்யூ. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பங்குக்கு நல்லது. ஸோ ஒரு ஷேருக்கு 385 ரூபா தர அளவுக்கு இவங்க கிட்ட சொத்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். நெட் கரண்ட் அசட்ஸ் குறுகிய காலத்தில் பணமாக மாற்றக்கூடிய சொத்து எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வச்சுருக்காங்க, இதுவும் நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 19,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் நல்ல விஷயம்.
இப்போ நாம வந்து நார்மலா சேல்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ற கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டாக்கு. இவங்க வந்து பணத்தை வச்சு தான் பிஸ்னஸே பண்றாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டலோட நம்ம எக்ஸ்ட்ரா இந்த 5 பாயிண்ட்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் ஃபினான்ஸ் செக்டர்லையும் இல்லை பேங்கிங் செக்டர்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 ரேஷியோஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதை நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இவங்ககிட்ட இருக்க கேபிட்டலில் மொத்தம் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற குறிக்கிறது தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட 500 ரூபா பணம் இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 5. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பங்கோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது நல்லது. செகண்ட், கரண்ட் ரேஷியோ. கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லியபிலிட்டிஸ். குறுகிய கால சொத்துலேருந்து குறுகிய கால கடன் பாடுகளை வகுத்தா வர வேல்யூ தான் கரண்ட் ரேஷியோ. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் செயற்படாத சொத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் அவரால் அந்த லோனை திரும்பி செலுத்த முடியல அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் கொடுத்துருவார். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால கம்பெனிக்கு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால கம்பெனியோட பணப்புழக்கம் குறைஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட என்பிஏ வந்து குறைவா இருக்கோ அந்த அளவு அந்த கம்பெனிக்கு நல்லது அப்படின்னு தான் இருக்கும். ROA, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். இவங்க கிட்ட இருக்க சொத்தை எவ்வளோ எஃபிஷியண்டாக பயன்படுத்தி இவங்க அது மூலிமா லாபம் ஈட்டுறாங்க அப்படிங்கிற குறிப்பிட்ட ரேஷியோ தான் ROA. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. முதலீட்டாளர் பணத்தை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி இவங்க லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னு குறிக்கிற ரேஷியோ தான் ROE. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. நாங்கள் ஒன் ஆஃப் த மெயின் ரேஷியோஸ் தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர வேற ஏதாச்சும் ரேஷியோஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரேஷியோ அனலைசிஸ். இந்த கம்பெனியோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.46. ஸோ நல்ல விஷயம். கரண்ட் ரேஷியோ 1 or above இருந்தால் நல்லது. 1 or above அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கிட்ட இருக்க கரண்ட் அசட்ஸ் வந்து கரண்ட் லியபிலிட்டிஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்ககிட்ட 14.16. ஸோ இவங்ககிட்ட கரண்ட் லியபிலிட்டிஸோட 14 மடங்கு கரண்ட் அசட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். இது வந்து 1.51% இருக்கு. ஸோ இது கம்மி தான். ROA, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். பொதுவாக ஃபினான்ஸ் செக்டருக்கு 5% மேலே இருக்கணும். இந்த கம்பெனி 3.29% வச்சிருக்காங்க. ஸோ ஓகே. ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. 10% மேலே இருந்துச்சுன்னா நல்லது. அந்த வகையில் இந்த கம்பெனி 12.54%. ஸோ இதுவும் நல்ல விஷயம். ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 16. ஸோ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கம்பெனி வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் வேல்யூ ஷேர். 1000 ரூபா பொருள் 125 ரூபாய்க்கு கிடைச்சா அது அண்டர் வேல்யூ தானே. என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனியோட நெகட்டிவ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் அண்ட் கடன் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை மட்டும் நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு இந்த பங்குல முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னும் கொரோனா வைரஸ்னால பெர்மனன்ட் ரிலீஃப் இன்னும் வரல. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பங்கு இறக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எஸ் பேங்க் சுமார் 600 கோடி கடன் கொடுத்துருக்காங்க ஒரு தகவல் இதாகிட்டு இருக்கு. ஸோ அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை நல்லா பார்த்து புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டருங்கிட்ட இவங்க யாருக்கு லோன் கொடுத்தாங்க, அந்த லோன் வருமா வராதா அப்படின்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஏதோ மேலோட்டமாக இவங்க கொடுக்குற ஃபண்டமெண்டல்ஸை நம்பி தான் நாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
இருந்தாலும் 1க்கு 2 டைம் செக் பண்ணிட்டு முதலீடு பண்ணுறது ஒரு முதலீட்டாளர் கடமை. அதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். ஸோ அதையும் 1க்கு 10 டைம் நல்லா சர்ச் பண்ணி முதலீடு பண்ணுங்க. ஏன்னா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், பார்த்து முதலீடு பண்ணுங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கானமி கொரோனா வைரஸ் காரணமாக இருக்கும். அடுத்தது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே கொரோனா வைரஸ்னால மேலும் ப்ராஃபிட் குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ எது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல டைம் பீரியட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு நல்லா முடிவு பண்ணி நல்ல முடிவு எடுக்கணும். அவர் ஒப்பீனியன் ஆஃப் திஸ் பிக். இப்போ கரண்ட்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க, ட்ரேடர்ஸ், ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க முதலீடு பண்ணலாம். சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்போ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. சந்தை இறக்கத்தின் போது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் வந்து 2019 ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து தான் போட்டிருக்கோம். 2020 ஃபண்டமெண்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியோட ஃபர்தர் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி நல்ல பிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி நாங்கள் அப்படி சொல்கிறோம். டெப்ட்டு அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், this is only for educational purpose. In case of investing, you have to consult with your financial advisor. நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் செய்யும் எந்த முதலீட்டுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. பங்குச்சந்தை விழிப்புணர்வுக்காக பங்கு ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறோம். இதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட முதலீட்டு அறியாமையை போக்குறது தான் எங்கள் நோக்கம். காரணமே இல்லாமல் ஒரு பங்கு ஏறாது, காரணமே இல்லாமல் ஒரு பங்கு இறங்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். கற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்கள் காலடியில் தான். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. ஜெய் ஹிந்த்.